இங்கே துன்யாவை குறித்து நாம் நிறைய ஆய்வு செய்கிறோம். துன்யாவுடைய கல்வி பெருகிருச்சு. உலகத்தில் பல காலேஜுகள், கல்லூரிகள், அந்த கல்லூரிக்கெல்லாம் மாணவர்கள் நிறைய. காலங்கள் முன்னேற முன்னேற எல்லாம் முன்னேறி கொண்டே போகிறது. ஆனால் பின்னோக்கி சொல்லக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கல்வி, தீனுடைய கல்வி, மார்க்க கல்வி. மார்க்க கல்வி, அதனை கற்றவர்கள், அவருடைய கண்ணியங்கள் காலங்கள் முன்னேற முன்னேற விஞ்ஞானம் வளர்ச்சியில் எல்லாமே பின்னோக்கி கொண்டே போகிறது. உண்மையான கல்வி அல்லாஹ்வுடைய கல்வி, சிறந்த கல்வி அல்லாஹ்வுடைய கல்வி. எந்த கல்வியின் முடிவு அல்லாஹ்வை போய் சேருமோ, அல்லாஹ்வின்பால் சென்றடையுமோ, அதுதான் சிறந்த கல்வி, அதுதான் உண்மையான கல்வி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. UH மீடியா நடத்தும் மார்க்க கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம். சிறப்பு பேச்சாளர் மௌலவி அல்-ஹாஃபில் அப்துல்லா பாக்கவி ஹதரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله عز وجل في القرآن العظيم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل رب زدني علما. قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவனது அன்பும் அருளும் கருணையும் காருண்யமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் சத்திய வாழ்வை எல்லா காலத்திலும் பின்பற்றின நல்லவர்கள், நாதாக்கள் அனைவர் மீதும், உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் நல்ல சபையில் அமர்ந்திருக்கிற இந்த மீடியாவின் வாயிலாக மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. மீடியாவிலே ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அனைவருக்கும் இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாமை கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. UH மீடியாவின் சார்பாக UH மீடியாவை நடத்தக்கூடிய நண்பர்கள் மார்க்க விழிப்புணர்வு பிரச்சாரமாய் இதனை முன்னெடுத்திருக்கிறார்கள். காலத்திற்கு தேவையான நல்ல சேவையை முன்னெடுத்திருக்கிற அந்த நண்பர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அவருடைய சேவைகளை தொண்டு தொட்டு அல்லாஹ் தொடரச் செய்வானாக. இதை பங்கு கொள்ளக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் உதவி புரிவானாக என்கிற துஆவோடு, அன்பிற்குரியவர்களே, மார்க்க கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம் காலத்தின் கட்டாயம். எல்லோரும் அறிந்தவைதான். கல்வி என்பது எல்லோருக்கும் மிக முக்கியமானது. கல்வி என்பதுதான் மனிதனை புனிதனாக ஆக்குகிறது. ஏன், மனிதனை மனிதனாக ஆக்கக்கூடிய ஒரே ஒரு அருள் இருக்குமானால் அது கல்விதான். கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் மனிதனையும் பிற படைப்புகளையும் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறான். கல்வியின் மூலமாகத்தான் மனிதனை அல்லாஹ்
சங்கைப்படுத்தி இருக்கின்றான். மனிதன் கல்வியை கொண்டுதான் இன்ன பிற படைப்பங்களை காட்டிலும் சிறந்தவனாக ஆகுகின்றான். உலகத்தில் எந்த மிருகமும் உயிரினங்களும் அது மனிதனை போன்று சிந்தித்து உணர்ந்து எந்த செயலையும் செய்யாது. அது எங்கு வேணாலும் மலம் ஜலம் கரிக்கும், எங்கு வேணாலும் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளும். ஆனால் மனிதன் மட்டும்தான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அறிவு என்கிற மகத்தான, கல்வி என்கிற மகத்தான அருள்களை கொண்டு அவன் தன்னுடைய வாழ்வை சிறப்பாக ஆக்கி கொள்ளுகின்றான். எனவேதானோ என்னவோ அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்த, சிறப்புப்படுத்த, மனிதனை மகத்துவப்படுத்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களுடைய ஆரம்ப அடிப்படை மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததும் அவர்களுக்கு கொடுத்த மிக உயர்ந்த அருள்கொடை கல்விதான். மலக்குமார்களுக்கு முன்னாலேயே வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். கல்வியை கொண்டு அறிவை கொடுத்து அதை மலக்குமார்களுக்கு முன்னாலே சொல்லி காட்டச் சொல்லி, எடுத்து சொல்லச் சொல்லி மனிதனை அல்லாஹ் அங்கே கண்ணியப்படுத்துகின்றான். வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹ் திருமறையிலே இந்த நிகழ்வை குறித்து சொல்லும்போது ஆதம் அவர்களுக்கு நாம் சில வஸ்துக்களின் பெயர்களை கற்றுத்தந்தோம் என்கிறான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ். அல்லம ஆதமல் அஸ்மா என்கிற வார்த்தைக்கு தப்சீர்களில் நிறைய விளக்கங்கள் உண்டு. தப்சீர்களில் முஃபஸ்ஸீர்களில் மிக முக்கியமான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்மா என்றால் உலகத்தில் தோன்றக்கூடிய பொருட்கள், அதனுடைய தன்மைகள். பொருட்களின் தன்மையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அஸ்மா என்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அதேபோல இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஷாஃப் என்கிற தன்னுடைய பிரபலியமான நூலில் அஸ்மா என்கிற அந்த வார்த்தைக்கு இப்படி சொல்லுவார்கள், அஸ்மா என்றால் பொருட்களும் அதை பயன்படுத்தக்கூடிய விதமும். பொருட்கள் என்னென்ன பொருட்கள் உலகத்தில் தோன்றப் போகிறதோ அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ என்கிற தகவல்களையெல்லாம், கல்வி அறிவையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கற்றுத்தந்தான் என்பதாக ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற மிகப்பெரிய இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அஸ்மா என்கிற ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்தினான். கல்வி, ஞானம், அறிவு என்ற ஒன்றை கொடுத்து, கல்வி மனிதனுக்கு தேவை, அது மிக முக்கியமானது, அது இருந்தால்தான் மனிதன் சிறப்பு பெறுகிறான் என்பதை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே முதல் மனிதருக்கு கொடுத்து அல்லாஹ் சங்கைப்படுத்தினான் என்றால் கல்வி என்பதனுடைய மகத்துவத்தை நான் புரிய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது உலகத்தில் அற்புதமான மார்க்கம், அல்லாஹ்வால் கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த இஸ்லாமிய சிறப்பு என்னவென்றால், இஸ்லாம் கல்வி அறிவை ஊக்குவிக்கிற மார்க்கம், போதிக்கிற மார்க்கம். கல்வியினுடைய அடிப்படையை, கல்வியினுடைய மகோன்னதத்தை, அறியாமையை அகற்றி கல்வியை ஊக்குவிக்கிற, கல்வியை அடிப்படையாக கொண்ட மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நமக்கெல்லாம் தெரியும், ஆரம்ப காலம் அறியாமையின் காலம், ஐயாமுல் ஜாஹிலியா என்றே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்போ அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற அறியாமை காலத்தில், ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் தோன்றியது. இஸ்லாம் தோன்றக்கூடிய அந்த நேரத்தில், இஸ்லாம் தோன்றிய நேரத்தில் இருந்த அந்த நிலைகளை அப்படியே இஸ்லாம் மாற்றியது. அறியாமையை ஒழித்தது.
அறிவை ஊக்குவித்தது, அறிவை போதித்தது, அறிவை பரப்பியது, அறியாமை ஒழித்தது. உலக மக்கள் எல்லோரும் மதங்கள் கடந்து மதத்தினுடைய தோஷம் இல்லாமல் எல்லா மக்களும் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று கல்வி என்கிற அந்த அறிவை தந்து மனிதர்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தியது. கல்வி நூர் ஒளி என்று சொன்னது. கல்வியை கொண்டு வழிகாட்டியது, கல்வியை கொண்டு நேர்வழி பெற்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற அந்த மக்களிடத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த ஒரு பண்பை இஸ்லாம் காட்டி தந்தது. யார் விடத்தில் வேண்டாலும் சண்டை போடுவார்கள், யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள். எதை எப்படி செய்ய வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், சொந்தக்காரத்தில் கூட ஏன் தன்னுடைய பிள்ளையிடத்தில் கூட எந்த நடைமுறை செய்ய வேண்டும் என்கிற அறியாமையின் உச்சத்திலே இருந்த அந்த மக்களை கல்வி என்கிற ஒளியை தந்து இஸ்லாம் கண்ணியப்படுத்தியது. அப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்தான் என்று நாம் பெருமைப்பட வேண்டும். அல்லாஹ் கடைசி வரை இஸ்லாத்திலேயே வாழ்ந்து வர்ணிக்கிற நசீபை தருவானாக. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரியும். இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் அல் குர்ஆன் ஷரீஃபும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் தான். குர்ஆனும் ஹதீஸும் பெருமானாரின் வாழ்க்கையும் அறிவை மக்களுக்கு போதித்து கொண்டே இருந்தது. அறிவினுடைய சிறப்பை சொன்னியது, கல்வியினுடைய மகத்துவத்தை சொன்னது, கல்வியினுடைய சிறப்பை சொன்னது. கல்வியாளர்களை குர்ஆனும் ஹதீஸும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. கல்வியினுடைய மொத்த உருவமாய் திருக்குர்ஆன் ஷரீஃபும் நபியினுடைய ஹதீஸும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆனை படித்து புரட்டி படித்து பாருங்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் இல்ம் கல்வி என்கிற வார்த்தையை சுமார் 80 தடவை சொல்லி காட்டுகிறான். கல்வி என்கிற வார்த்தை 80 தடவை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். பகுத்தறிவு என்கிற வார்த்தையை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சுமார் 49 தடவை பயன்படுத்துகின்றான். ஹிக்மத், ஞானம், நுட்பம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் 20 தடவை திருக்குர்ஆனில் பயன்படுத்துகின்றான். அப்படியானால் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய பொதுமறையான திருக்குர்ஆன் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனை அல்லாஹ் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினான். நபிகளாருக்கு வஹீயின் மூலமாக இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் இறக்கும்போது நபியிடத்திலே அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை நம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். இக்ரா, நபியை ஓதுங்கள், படியுங்கள் என்று சொன்னார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த ரப்பின் பெயரால் நீங்கள் ஓதுங்கள், ரப்பினுடைய பெயரின் பரக்கத்தினால் ஓதுங்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக், அல்லாஹுதான் இரத்தக்கட்டிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், சங்கையான உங்களுடைய ரப்பின் பெயரால் ஓதுங்கள். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் அல்லாஹுதான் எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு கற்றுத்தந்தான். அல்லமல் இன்சான மாலம் யாழம், மனிதனுக்கு அறியாத எல்லா கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் கற்றுத்தந்தான் என்று திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயம், வஹீயினுடைய முதல் வார்த்தை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிற மலக்களின் தலைவருடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, உலகத்தில் நபிமார்களின் தலைவரான நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயில் வந்த முதல் வார்த்தை, வஹீயின் முதல் வார்த்தை இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக என்று சொன்னால் திருக்குர்ஆன் ஷரீஃப் படிப்பதற்கு, கல்வி அறிவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, திருமறையில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுகின்றான், குல் ஹல் யஸ்ஸவில் லதீன யஅலமூன
வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா என்று சொல்லுகின்றான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகி விடுவார்களா என்று அல்லாஹ் கேட்டு என்ன சொல்லுகிறான்? நிச்சயமாக கல்வியாளர்கள், கல்வி அறிவுள்ளவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள் சமமாக முடியாது என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். கல்வியாளருடைய அந்தஸ்தை அல்லாஹ் இங்கே உணர்த்துகின்றான். கல்வி இல்லாதவர்களுடைய அந்த நிலையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். கல்வி அறிவுள்ளவர்களை அல்லாஹ் பிரித்து பேசுகிறான் என்றால் கல்வி அறிவு என்பது மிக மிக முக்கியமானது. இப்படிப்பட்ட இந்த கல்வி அறிவு குறித்து, ஞானம் குறித்து அறிவின் தலைவாசல் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டார்கள், கல்வி சிறந்ததா செல்வம் சிறந்ததா என்று கேட்டார்கள். கல்விக்கும் செல்வத்திற்கும் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அற்புதமான செய்திகள் பிரபல்யமானது. நிறைய உலமாக்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். பிரபலமான அந்த செய்தி மிகச் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவின் தலைவாசல். அவர்களை விட அறிவாளிகள், அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை முக்கியமானது. ஏனென்றால் அவர்களை விட அறிவாளிகள் உலகத்தில் மனிதர்களில் யாரும் இருக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவை போன்று உலகத்தில் மனிதர்களில் நபிகளாருக்கு அடுத்து அல்லாஹ் நபிகளாருக்கு எந்தெந்த அறிவுகளை கொடுத்தானோ அந்த அறிவுகளில் வந்த அந்த கல்வியினுடைய பெட்டகத்தில் வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சாதாரணமான மனிதர்களை காட்டிலும் அறிவினுடைய உச்சத்தை கொடுத்திருந்தான். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்விக்கு விளக்கம் சொன்னார்கள். செல்வத்தையும் கல்வியையும் பிரித்து சொன்னார்கள். கல்வி என்பது நபிமார்களின் சொத்து என்றார்கள். நபிமார்களின் சொத்து, அறிவு ஞானம் நபிமார்களுடைய சொத்து. செல்வம் என்பது ஃபிரவுன், ஹாமான், காரூன் போன்ற பாவிகளுடைய சொத்து என்றார்கள். பாவிகள் செல்வத்தை சம்பாதிப்பதிலேயே இருப்பார்கள். கல்வி அறிவாளர்கள் நபிமார்கள் செய்த அந்த சேவைகளின் சிந்தனையே இருப்பார்கள். கல்வி என்பது நபிமார்களுக்குரியது, நபிமாருடைய சொத்து. அடுத்து சொன்னார்கள், கல்வி என்பது உங்களை பாதுகாக்கும். செல்வம் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றார்கள். கல்வி உங்களை பாதுகாக்கும், செல்வம் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றார்கள். அடுத்து சொன்னார்கள், கல்வி என்பது யாராலும் திருட முடியாது. கல்வியை யாராலும் திருட முடியாது. ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி அது அவரை சார்ந்தது. அவரிடத்தில் அல்லாஹ் கல்வி ஞானத்தை எந்த அளவிற்கு தந்திருக்கிறானோ, எவ்வளவு திறமைகள் அவர் இருக்கிறதோ அது அவரை சார்ந்தது. அல்லாஹ் கொடுக்க மிகப்பெரிய அற்புதம் அது. அதை பிறரிடத்திலிருந்து யாரும் பிடுங்க முடியாது, திருட முடியாது. ஆனால் செல்வம் இருக்கிறதே, அதை ஈஸியாக திருடி விடலாம். செல்வத்தை இன்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் பாதுகாப்பில் வைத்திருந்தாலும், நிறைய பாதுகாப்பு வளையங்களை போட்டு நாம் பாதுகாத்தாலும் எத்தனையோ இடங்களில் கோடிக்கணக்கிலே களவாடப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே கல்வி யாராலும் திருட முடியாதது. கல்வி உலகத்தில் மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே போகும். மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே போகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கல்வி என்பது ஆகிரத்தில் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தரும். செல்வம் என்பது ஆகிரத்தில் கேள்வனுக்கு உள்ளாக ஆக்கும். அல்லாஹ் செல்வத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவு செய்தாய் என்று கேட்பான். கல்விக்கும் கேள்வனுக்கு இருந்தாலும் அங்கே கல்வியாளர்கள் உண்மையான கல்வி படித்து அதை கற்றுக் கொடுத்திருந்தால் அதற்குண்டான நன்மைகளை பெற்றுக்கொண்டு உயர்ந்து கொண்டே போவார்கள் என்றார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுபோன்ற அலியினுடைய அற்புதமான வார்த்தைகள். கல்வி காலத்தை வெல்லும் என்றார்கள். கல்வி காலத்தை வெல்லும் என்றார்கள். செல்வம் காலத்தால் அழிந்து போகும் என்றார்கள். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். இப்போது உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த
மிக முக்கியமான அன்பளிப்பு இந்த கல்வி என்பதை நாம் இது போன்ற அறிஞர்களுடைய வார்த்தைகளில் விளங்குகின்றோம். இதற்கு மாற்றமான அறியாமை இருக்கிறது. அறியாமை இருக்கிறதே மிக மோசமானது. இஸ்லாம் எந்த அளவிற்கு கல்வியை ஊக்குவிக்கிறதோ, கல்வியினுடைய சிறப்பை சொல்லுகிறதோ, அதே அளவிற்கு அறியாமை மோசமானது என்று சொல்லுகிறது. அறியாமை கொடியது என்று சொல்லுகிறது. அறியாமையினுடைய விளைவையும் சொல்லுகிறது. அறியாமையினுடைய பாதிப்பையும் சொல்லுகிறது. அறியாமை ஒரு மனிதத்தில் இருக்கவே கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாத்தினுடைய எல்லா காரியங்களிலும் இஸ்லாம் அறிவை தந்து எல்லா காரியத்தையும் விளக்கி தந்து ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. மிக குறிப்பாக மார்க்க காரியங்களில் அறியாமை என்பது மோசமானது. மார்க்க விஷயங்களை அறியாமை என்பது மிகவும் ஆபத்தானது. எந்த அளவிற்கு என்றால் ஈமானை கூட அது பாதித்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்க விஷயங்களை அறியாமையில் நாம் செய்தால், தெரியாமல் செய்தால் அது ஈமானை கூட கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். அறியாமை அவ்வளவு பெரிய மோசமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். எனவேதான் அறியாமையில் கவனமாக இருக்க வேண்டும். மார்க்க விஷயங்களில் அறிய வேண்டும், தெரிய வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேட வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் அன்றே சொன்ன வார்த்தை, பல்லாண்டு காலத்திற்கு முன்னாலேயே சொன்ன அற்புதமான வார்த்தை, தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமி வ முஸ்லிமா. கல்வியை தேடுவது முஸ்லிமான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கடமை என்றார்கள். கல்வியை தேடுவது, கல்வியை கற்பது என்ற வார்த்தை வேறு, கல்வியை தேடுவது என்கிற வார்த்தை வேறு. கல்வியை படிப்பது, கல்வியை கற்பது, கல்வியை தேடுவது. இங்கே நபிகளார் பயன்படுத்திய வார்த்தை கல்வியை தேட வேண்டும். முஸ்லிம்கள் ஆணோ பெண்ணோ கல்வியை தேடி அறியாமை ஒழித்து அறிஞர்களாய் அறிவாளிகளாய் உருவாக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்வியை தேட வேண்டும் என்றால் எந்த கல்வி? இன்றைக்கி நம்ம கல்வி தேடுறதுன்னு சொன்னால் படிக்கிறதுண்டா ஒவ்வொரு கல்விக்கும் அந்தந்த துறை சார்ந்தவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். மார்க்க கல்வி எடுத்துக்கிட்டால் அதற்கு என்று ஆலிம்கள் இருக்கிறாங்க, மதரசாவில் ஓதி படித்து வர்றாங்க. அப்போ அவங்க மார்க்கம் சம்பந்த காரியங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு மார்க்க கல்வியை ஒதுக்கிட்டோம், சுருக்கிட்டோம் ஆலிம்களை நோக்கி. இதே போன்ற எத்தனையோ கல்விகளையும் சரி அந்தந்த துறைகளுக்காக நாம் ஒதுக்கி விட்டோம். ஆனால் நபிகளாருடைய இந்த ஹதீஸினுடைய கருத்து, ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவருக்கு அந்தந்த சமயத்தில் எந்தெந்த வேலையை அவர் செய்ய போகிறாரோ, அவர் எந்தெந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாரோ அந்தந்த காரியத்திலும் என்னென்ன கல்வி இருக்கிறதோ அதை அறிந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், முஸ்லிம்கள் அறிவாளியாக இருக்க வேண்டும், அறிவாளியாக இருக்க வேண்டும், அறிவு நுட்பத்தோடு இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் சிந்தித்து உணர்ந்து அறிவிலியோடு பேச வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த காரியத்தை செய்தாலும், உதாரணமாக நம் வீட்டில் நிக்காஹ் முடிக்கிறோம், திருமணம் பிள்ளைக்கோ சொந்த பந்தந்திலோ. இப்போ திருமணம் குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது, திருமணத்தை எப்படி முடித்தால் அல்லாஹ்வுடைய அருள் அங்கே கிடைக்கும், மலக்குமார்கள் வருகை தருவார்கள் என்ற பாடத்தை கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் படிக்க வேண்டும். குறிப்பாக பெண்ணும் மணப்பெண்ணும் மணமாப்பிள்ளையும் நிக்கா சம்பந்தப்பட்ட பாடத்தை அவர்கள் படிக்க வேண்டும். வியாபாரம் செய்ய போகிறார் என்றால் ஒரு முஸ்லிம் வியாபார பாடத்தை படிக்க வேண்டும். இஸ்லாம் வியாபாரம் குறித்து என்ன சொல்லுகிறது, எந்த வியாபாரம் ஹலால், எந்த வியாபாரம் ஹராம் என்பதை
முஸ்லீம் படிக்க வேண்டும். இப்படி இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களையும் மார்க்கம் வழிகாட்டிய பிரகாரம் முஸ்லீம் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் மனிதனை அறிவாளியாய் படைத்ததற்கு அர்த்தம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் நமக்கு மிக உயர்ந்த பொக்கிஷங்களை தந்து, உயர்ந்த அருள்கொடைகளை தந்து, அறிவு என்ற நுட்பத்தை தந்து, மிகப்பெரிய அருளை தந்து, நமக்கு அதை படித்து உணர்ந்து நீங்கள் எல்லா காரியத்தையும் மார்க்கத்திற்கு ஒப்ப செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். முஃமினுடைய பேச்சு கூட நல்லதாக இருக்க வேண்டும். ஆம், சாதாரணமானது அல்ல நம்முடைய மார்க்கம். முஸ்லிம் என்பவர் எல்லோரையும் போல பேசிவிட முடியாது. எல்லா வார்த்தையும் எதை மனம் விரும்புகிறதோ, தான் எதை நினைக்கிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே பட்டுன்னு பேசிவிட முடியாது. வார்த்தைகளில் கவனம் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா அவு லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முஃமின் பேசினால் நல்லதை பேசட்டும், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் அவர் அமைதியாக இருக்கட்டும் என்றார்கள். இந்த ஹதீஸை சிந்திச்சு பாருங்கள். பேசக்கூடிய வார்த்தையில் கூட இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அறிந்து பேசுங்க என்று சொல்கிறது. நினைத்ததையெல்லாம் பேசிவிட முடியாது, பேசாதீர்கள் என்று இஸ்லாம் கண்டிக்கிறது. அல்லாஹ் ஒரு வசனத்திலே சூரத்துல் ஹுஜராத்தில் அற்புதமான ஒரு ஆயத்தில் நமக்கெல்லாம் தெரியும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனூ. ஈமான் கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஏதாவது ஒரு பாவி ஒரு செய்தி கொண்டு வந்தால், ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தி சொல்ல வருகிறார் என்றால் அந்த செய்தி குறித்து நீங்கள் ஃபதபய்யனூ விளங்கிக் கொள்ளுங்கள், அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சொன்ன உடனே அதை அப்படியே நீங்கள் பெருசாக்கிறாதீங்க, அதனுடைய கருத்தை நீங்கள் சொல்லி மாட்டிக்கிறாதீங்க. உண்மை நிலை தெரியாமல் நீங்கள் பேசி ஒரு வார்த்தையை சொல்லி பிறருக்கு மனசை புண்படுத்தி விட்டு அதற்கப்புறம் நாம் ஏன் இதை சொன்னோம் செய்தோம் என்று நீங்கள் கை செய்தப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசக்கூடிய அந்த முறையை நமக்கு கற்றுத்தருகிறான். என்றால் முஸ்லிமுடைய பேச்சு அறிவாளித்தனமாக இருக்க வேண்டும். வழிகாட்டப்பட்டதின் பிரகாரம் முஸ்லிமுடைய பேச்சு அமைய பெற வேண்டும். இப்படித்தான் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு புனிதமான மார்க்கத்தை தந்து, புனிதமான அல் குர்ஆன் ஷரீஃபை நமக்கு தந்து, அதிலே காட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தந்து, பெருமானாரை அல்லாஹ் உலகத்திலே வைத்து அவர்களை வாழச் செய்து, மனிதர்கள் புனிதரான பெருமானாரை மனிதர்களுடனே இருந்து வாழச் செய்து, எப்படி பேசுவது, எப்படி வியாபாரம் செய்வது, எப்படி திருமணம் செய்வது, எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்வது, எப்படி பிற மதத்தினர்களோடு நடந்து கொள்வது என்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் வாழ்ந்து காட்ட வழிகாட்டியாகவும் அல்லாஹ் நாயகத்தை ஆக்கினான். மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அன்பிருக்கிறவர்களே, இபாதத் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது. இபாதத்தை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள், வணக்கத்தை தாண்டிய உலகத்தினுடைய நிறைய காரியங்கள், எத்தனையோ காரியங்கள், உலக காரியங்கள் நாம் அறிந்து செய்தால் உலகத்தினுடைய காரியம் கூட அது வணக்கமாக மாறும். தெரிந்து புரிந்து செய்தால், நன்மை நாடி செய்தால் உலக காரியங்கள் கூட நிச்சயமாக வணக்கமாக மாறும். எத்தனையோ வணக்க காரியங்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தெரியாமல் புரியாமல் செய்வதனால் அது சாதாரணமான காரியமாக, நன்மை தராத காரியமாக, அற்பமான இபாதத்தாக மாறிவிடக்கூடிய நிலைகளெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. ஆம், எல்லாவற்றையும் புரிந்து செய்ய வேண்டும்,
தெரிந்து செய்ய வேண்டும். தொழுகிறோம், தொழுகை என்பதை நாம் ஆளாளுக்கு நாம் நினைத்தது போல தொழுது கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, சொல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, நான் எப்படி உங்களுக்கு தொழுது காட்டினோனோ அதுபோல தொழுகுங்கள். நான் எப்படி தொழுது காட்டினோனோ அதுபோல தொழுகுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிரகாரம் நீங்கள் விரும்பியது போல நீங்கள் தொழ முடியாது. தொழ வேண்டுமானால் தொழுகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு வருவாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கும் போது வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலேயே தொழுவாங்க, வேகமாக தொழுது முடிச்சிருவாங்க. இன்றைக்கி நிறைய பேரோட தொழுகை அப்படித்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, திரும்ப தொழுவுங்கண்டுவாங்க. மீண்டும் அந்த சஹாபி தொழுவார். தொழுத பிறகு ரசூலுல்லாஹ் திரும்ப நீங்கள் தொழுகலை, திரும்ப தொழுவுங்கண்டுவாங்க. அப்புறம் அந்த சஹாபி எனக்கு தொழுவு தெரியல ரசூலுல்லாஹ் கற்றுத்தாங்க என்று சொல்லி விட்ட பிறகு நபிகளால் தொழுகை முறை அந்த சஹாபிக்கு சொல்லித்தருவார் என்பது பிரபலியமான ஹதீஸ் இல்லையா. இப்படி தொழ வேண்டும். தொழுவதற்குண்டான முறைகளை அறிந்து தொழுக வேண்டும். ஒது செய்ய வேண்டும். தொழுகைக்கு முக்கியமான ஒது. அந்த ஒது என்பது எப்படி என்பதை அறிய வேண்டும். அறிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழு செய்து காட்டினார்களோ, இமாம்கள் நமக்கு எப்படி ஒழு செய்ய சொன்னார்களோ, நபியை பின்பற்றி அந்த அடிப்படையில் அமைத்து கொள்ள வேண்டும் இபாதத். அதே போன்றுதான் வாழ்க்கையானாலும் சரி, வாழ்க்கையிலும் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், வியாபாரினுடைய அந்தஸ்து என்ன, வியாபாரம் எப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். இப்போ வியாபாரத்தில் மார்க்கம் என்ன சொல்கிறது அதை நாம் புரிய வேண்டும். கொடுக்கல் வாங்கல் நபிகளார் எப்படி சொன்னார்கள், எது உண்மையான வியாபாரம், எது பொய்யான வியாபாரம், எது மோசடி, எது பிறரை ஏமாற்றுவது என்ற கல்வியானம் இருக்க வேண்டும். நிச்சயமாக அது இருக்குமே. ஆனால் இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. நிக்காக எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் பிரச்சனை. ஒரு சின்ன வியாபாரம் தொழில் அதுலேயும் பிரச்சனை. ஒரு மாதம் கூட கூட்டு சேர்ந்து தொழில் ஆரம்பித்தவங்க ஒற்றுமையாக இருக்க முடியலை. குடும்பத்தில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனை. நிக்காக முடித்து வைக்கப்படுகிறது. எத்தனையோ திருமணங்கள் வெகு சீக்கிரத்தில் தலாக்கில் போய் முடிகிறது. தலாக்கில் போய் முடியுது. நிறைய தலாக். இத்தாவுடைய சட்டத்தை நம்ம யோசிக்கிறோம். நிறைய பெண்கள் இன்னும் அறியாமையில் தான் இருக்கிறார்கள். இத்தா எவ்வளவு காலம் என்பதை திருக்குரானும் ஹதீஸும் மிக தெளிவாக நமக்கு அறிவித்து தந்தும் கூட இன்றைக்கும் நிறைய பெண்கள் இத்தா என்பது 40 நாள் தான் என்று, இவ்வளவு அறிவி விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலும் நிறைய பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் இல்லையா. இத்தாவுடைய காலம் குறித்து திருக்குரான் சொல்வது என்ன, வல்லதீன யதவஃபூன மின்கும் அஸ்வாஜா வயதரூன அஸ்வாஜ யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின் 4 அஷ்ஹுரி வ 10. கணவன் மௌத்தாகிவிட்ட மனைவிமார்கள் 4 மாதம் 10 நாட்கள், 4 மாதம் 10 நாள் இருக்கணும். கணவன் மௌத்தாயிட்டான். தலாக் இடப்பட்ட பெண்கள் வல் முத்தல்லகாத் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின் 3 குரு. தலாக் இடப்பட்ட பெண்கள், கணவனால் பிரச்சனையினால் தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலம் இத்தா இருக்க வேண்டும். இந்த சட்டம் இத்தா இருக்க வேண்டுமானால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கி இது போன்ற எல்லா விஷயத்தின் வழிகாட்டிய பின்னாலும் இன்னும் நிறைய மக்கள் எல்லா பிரச்சனையிலும் மூழ்கிக்கொண்டே இருக்கிறார்கள். அறியாமையில்தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன, யாரும் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திப்பது கூட கிடையாது. அறிவார்ந்த இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், எல்லா விஷயத்திலும் வழிகாட்டப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் முற்றிலும் சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் அறியாமையில் காலத்தில் செய்ததைப் போலவே இன்னும் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அறிய வேண்டும், அறிய வேண்டும். மார்க்க கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துகின்ற அளவிற்கு
மிகவும் கவலைக்குரிய காலத்திலே நாம் வந்துவிட்டோம். காரணம் நம்முடைய செயல்பாடு அப்போ அமைந்திருக்கிறது. தொழுதாலும் இபாதத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, வணக்கத்திலும் வழிபாட்டிலும் நாம் ஒட்டுமொத்தமாக வழிகாட்டப்படாதவர்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றோம் என்றால் மிகவும் வருத்தப்படக்கூடிய காலத்தில், கவலைக்குரிய காலத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவிற்கென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அறியாமை காலம், யஅதி அலன் நாசி ஜமான், ஒரு காலம் வரும். இந்த காலத்தில் லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு அமினல் ஹலாம் அமினல் ஹலால். நபிகளார் சொன்னார், ஒரு காலம் வரும், மனிதர் அவர் எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறத பொருட்படுத்த மாட்டார். ஹலாலா ஹராமா, நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம், நான் செய்யக்கூடிய தொழில், அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஹலாலா ஹராமான்னு அதை பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட காலம்தானே நாம் ஆளுகிறோம். யோசித்து பாருங்கள், யார் ஹலால் ஹராமை சிந்திக்கிறார்? ஹலால் ஹராமை அந்த வார்த்தை கூட சிலருக்கு தெரியாமல் கூட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முஸ்லிம்கள் அறியாமையோட உச்சகட்டத்தில் வாழ்கிறோமா என்று என்ன தோழுகிறது? ஹலாலையும் ஹராமையும் பிரித்தறியாமல் ஏதோ எனக்கு நான் முன்னேற வேண்டும், அதிகம் பொருளாதாரத்தில் சம்பாதிக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும், துனியாவுடைய அந்த வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும், பெரிய பெரிய வீடு மாளிகையில் கட்ட வேண்டும், என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று கொஞ்சம் கூட ஹலால் ஹராமில் பேணிக்க இல்லாமல் நபிகளார் சொன்னது போல பொருட்படுத்தாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? பேணிக்கை வர வேண்டுமானால் கல்வி அறிவு வேண்டும். இந்த ஹதீஸ் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ஹலால் ஹராம் அல்ல, சந்தேகத்துக்குரிய விட்டே தவிர்த்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியும் கூட சொன்ன ஹதீஸ் உண்டு. ஹலால் ஹராம் அல்ல, இன்னல் ஹராம பையினுன் அல் ஹலால பையினுன் ஒபைனவுமா உமூருன் முஸ்தபிஹாத்துன். ஹலாலும் தெளிவாக இருக்கு, ஹராமும் தெளிவாக இருக்கிறது, அவ்விரண்டுக்கும் மத்தியிலே சந்தேகத்துக்குறையில் இருக்கிறது. அந்த சந்தேகத்துக்குறையில் கூட நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சந்தேகத்துக்குறைகளை விழுந்து விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய தீனையும் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? யார் சந்தேகத்துக்குறையில் விழுந்து விட்டார்களோ அவருடைய தீனை பாதுகாக்க முடியாது, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க முடியாது, தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்க முடியாது என்றார்கள். சந்தேகத்துக்குரியவர்களை இப்படி என்றால் அப்போ ஹலால் ஹராமில் எவ்வளவு நம்ம பேணியாக வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் ஹலாலிலும் ஹராமிலும் பேணி வாழ்ந்தார்கள். அந்த பேணிக்கு அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அந்த பேணிக்கு வர வேண்டுமானால் நிச்சயமாக அறிவாளியாக மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை நாம் அறிய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை பற்றி பல இடங்களில் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய வல்லமையை சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய குதிரத்தை சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய அருளை சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய மன்னிப்பை சொல்லி காட்டுகின்றான். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை குறித்து சிந்தியுங்கள் என்று சொன்னான். அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோட மகத்துவத்தை அறியுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் அல்லாஹ் என்றால் யார் என்றும் பல வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை எப்படி அறிய வேண்டும்? அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படியான அந்த அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, அவனுடைய வல்லமை என்ன என்பதையெல்லாம் அறிய வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வை அறிவதும் மூமின்களுக்கு கடமை. நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த ஈமானுடைய வெளிப்பாடு நமக்கு வர வேண்டுமானால் அல்லாஹ்வின் மீது அளவில்லாத நம்பிக்கை, அன்பு, ஆனந்தம்,
அவனுடைய குதிரத்தை விளங்க வேண்டுமானால், நாம் இருக்கிற இந்த சோதனையான காலகட்டத்தில் சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவான் என்கிற ஈமான் வர வேண்டுமானால், ஈமானில் பலம் வர வேண்டுமானால், இபாதத்தில் இன்பம் வர வேண்டுமானால், அல்லாஹ் குறித்து நல்ல எண்ணம், அவனை குறித்து அறிய வேண்டும். அல்லாஹ் திருமறை எப்படி சொல்லி காட்டுகின்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கதிரி, அல்லாஹுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கண்ணியம் போல் நீங்கள் செய்யலைங்கிறான். அல்லாஹுக்கு எப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தணுமோ அது மாதிரி நீங்கள் கண்ணியப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறான். இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும் ஒரு முறை இருக்குதோ என்று விளங்குது இல்லையா? நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் உண்மை. அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்கின்றோம், எல்லாம் உண்மை. இப்போ அல்லாஹ் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் முறையாக செய்யவில்லை என்கிறானே, ஆமாம் உண்மை அதுதான். அதை நாம் தெரிந்தால் தானே செய்ய முடியும். அல்லாஹ்வை பற்றி இல்மு இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்ளுவது? அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி புரிவதா? அல்லாஹ்வுக்கு கை உண்டு என்று சொல்லி புரிவதா? அல்லாஹ்வுக்கு கண் உண்டு என்று சொல்லி புரிவதா? இல்லை இல்லை. திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவனை குறித்து சொல்லி காட்டுவான், எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி காட்டுவான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைக்கும் விஷயத்திலேயும், வானம் பூமியை படைத்த விஷயத்திலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி வரக்கூடிய விஷயத்திலும், லஆயாத்தில் உலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்லி காட்டுவான். யோசித்து பாருங்கள், அல்லாஹை எப்படி புரிவது? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் குறித்து நாம் அறிய வேண்டும், தெரிய வேண்டும். இதோ வானம், இதோ பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. இதை யார் படைத்தார்? வான பூமியினுடைய வேலை என்ன? அது எப்படி மாறி வருகிறது? வானம் பூமியில் இருக்கக்கூடிய இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இரவு பகலினுடைய மாற்றம் எப்படி வருகிறது? யார் இரவு பகலின் மாற்றத்தை கொண்டு வருகிறார்? இந்த சக்தி உள்ளவன் யார் என்று அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாம் ஆராய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், அறிய வேண்டும். அறிந்து இதையெல்லாம் படைத்த ஒரு ரப்பு இருக்கிறான், இதற்கெல்லாம் ஆற்றல் கொடுத்த ஒரு ரப்பு இருக்கிறான் என்று நாம் அந்த ரப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸும் பிரபலமானது, நமக்கு தெரியும். அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அபாதர் தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்தியுங்கள். வலா தஃபக்கரு ஃபில்லாஹ், ஆனால் அல்லாஹ் விஷயத்தில் நீங்கள் சிந்திக்காதீங்கன்னாங்க. அல்லாஹ்வை புரிய வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நீங்கள் சிந்தியுங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை யோசித்து பாருங்கள். திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களையே நீங்கள் யோசியுங்கள், சிந்தியுங்கள். அஃபலா துப்சிரூன், நீங்கள் யோசிக்க வேணாமா? நீங்கள் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். இப்போ நமக்குள்ளேயே அல்லாஹ் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அதற்குத்தான் இல்மு வேண்டும், கல்வி வேண்டும், புரிய வேண்டும். இப்போ நமக்குள்ளேயே சிந்திக்கும் போது இந்த உடல் அமைப்பை தந்தவன் யார்? உடலுடைய வேலை என்ன? உடலுடைய சக்தி என்ன? உடல் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது? ஒரு கணம் மூச்சு நின்று விட்டால் எப்படி ரூஹ் உள்ளிருந்து போகிறது? அதற்கு பின்னால் நடப்போ என்ன? கண் இமைகள் எவ்வளவு அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கள் என்னென்ன? மனிதனுடைய உறுப்புகளை, மனிதனுடைய உடம்பை, முகத்தை பாருங்களேன், எவ்வளவு அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணை எங்கே வைக்கணும் அங்கே வச்சிருக்கான் இல்லையா? காதை எங்கே வைக்கணும் அங்கே வச்சிருக்கான். கண்ணை கொண்டு போய் பின்னால் வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ முகத்திற்கு அழகு, முடி இருக்கிறதே மனித உடலில், முடி என்பது
எப்படி வளருமோ அப்படித்தான் வளருது. எவ்வளவு வளருமோ அவ்வளோ வளருது இல்லையா? தலைமுடி எவ்வளோ வளருமோ அவ்வளோதான் வளருது. தாடி முடி எவ்வளோ வளருமோ அவ்வளோதான் வளருது. தலைமுடியை போல தாடி முடியோ, தாடி முடியை போல தடைமுடியை வளர்ந்து விட்டால் மனிதன் அழகாக இருப்பானா? சிந்திக்க வேண்டும். இப்போ இதையெல்லாம் பார்த்து நீங்கள் அல்லாஹுவை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய வல்லமை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி அறியாமை நீக்கி நாம் அறிவோடு வாழ வேண்டும், சிந்தித்து வாழ வேண்டும், படித்து வாழ வேண்டும், அறிவு ஜீவிகளாய் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய பிரத்யேகமான வழிகாட்டல். அப்படி அறியக்கூடிய விஷயங்களில் அல்லாஹுவை அறிவதும், அல்லாஹுடைய படைப்புகளை அறிவதும், அல்லாஹுடைய கல்வியான மார்க்க கல்வி அறிவது மிக முக்கியமானது. இங்கே துனியாவை குறித்து நாம் நிறைய ஆய்வு செய்கிறோம். துனியாவுடைய கல்வி பெருகிருச்சு. உலகத்தில் பல காலேஜுகள், கல்லூரிகள், அந்த கல்லூரிக்கெல்லாம் மாணவர்கள் நிறைய. காலங்கள் முன்னேற முன்னேற எல்லாம் முன்னேறி கொண்டே போகிறது. ஆனால் பின்னோக்கி சொல்லக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கல்வி, தீனுடைய கல்வி, மார்க்க கல்வி தான். மார்க்க கல்வி, அதனை கற்றவர்கள், அவருடைய கண்ணியங்கள் காலங்கள் முன்னேற முன்னேற விஞ்ஞானம் வளர்ச்சியில் எல்லாமே பின்னோக்கி கொண்டே போகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையான கல்வி அல்லாஹுடைய கல்வி, சிறந்த கல்வி அல்லாஹுடைய கல்வி. எந்த கல்வியின் முடிவு அல்லாஹுவை போய் சேருமோ, அல்லாஹ்வின்பால் சென்றடையுமோ, அதுதான் சிறந்த கல்வி, அதுதான் உண்மையான கல்வி. இப்போ அந்த கல்வி அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி எந்த கல்வியில் சொல்லி கொடுக்கப்படுகிறது நமக்கு நன்றாகவே தெரியும். குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி, இவையெல்லாம் போதிக்கப்படக்கூடிய மதரசாக்களில்தான் முழுவதுமாக அல்லாஹ் ரசூலுடைய கல்வி போதிக்கப்படுகிறது. மதரசாக்களில் தான் அல்லாஹ் ரசூலுடைய கல்வி போதிக்கப்படுகிறது. அந்த மதரசாக்களுடைய நிலை இன்று கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. காலங்கள் செல்ல சொல்ல இன்னும் மிக மோசமாகவே மார்க்க கல்வியினுடைய நிலை என்ன என்று பல மார்க்க அறிஞர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலம் வளர்ந்ததும் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை விளங்கியவர்களும் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை, மதரசாக்களை கண்ணியப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பது வருத்தத்துக்கு உண்டான செய்தி. அன்பிற்குரியவர்களே, உண்மையான கல்வி நமக்கு வேண்டுமானால் அது மதரசாவில் கிடைக்கிறது. உலக கல்வி இருக்கிறதே, அது உலகத்தை சம்பாதிக்க நமக்கு சொல்லித் தருகிறது. மார்க்க கல்வி வாழ்க்கையை கற்றுத்தருகிறது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. திருக்குர்ஆனை சொல்லித் தருகிறது, ஒழுக்கவியலை சொல்லித் தருகிறது, பண்புகளை சொல்லித் தருகிறது. பண்பற்ற மக்களை பண்புள்ளவர்களாய் மாற்றியது இந்த அல்லாஹ்வுடைய கல்வி இல்லையா? பண்பு, ஒழுக்கம், எப்படி அத்தாவுக்கு மரியாதை செய்யணும், தாய்க்கு மரியாதை செய்யணும், எப்படி திருமணம் அதனுடைய சுன்னத்தான முறை என்ன, எப்படி குழந்தை வளர்ப்பினுடைய முறை என்ன, எப்படி பிறரிடத்தில் பேசணும், கண்ணியப்படுத்தணும், கோபப்படக்கூடாது, எந்த நேரத்தில் கோபப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி நமக்கு பண்பை போதித்தார்கள். இது போன்ற ஒழுக்கவியலையும் பண்பியலையும் மிக அற்புதமாய் போதிக்கிற கல்விதான் மார்க்க கல்வி. அந்த மார்க்க கல்வி நிச்சயமாக இன்றைக்கு நமக்கு தேவை. ஏனென்றால் நமக்கு நல்லாகவே தெரியும் பல பிரச்சனைகள். குறிப்பாக இன்றைக்கி சவாலான ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைகளை வளர்ப்பது. குழந்தை வளர்ப்பு என்பது எல்லா பெற்றோருக்கும் சவாலான காரியமாகி போச்சு. ஒரு வீட்டில் அத்தா இருக்கிறாருன்னா ஒரு பெரிய ஆஃபீஸராக இருப்பார், வெளியில் பெரிய ஆளாக இருப்பார், வீட்டுக்குள்ளே வந்தால் பூனையாக மாறிடுவார். ஏன்னா தாம் வெளியில் பிரபலமாக இருக்கிறவர் வீட்டிற்குள்ளே வந்தால் தாம் பிள்ளை கூட தனக்கு அடங்காத ஒரு நிலையை பார்க்கிறார். மரியாதை என்றெல்லாம் என்ன என்று கேள்வி, மரியாதை என்றால் என்ன என்று கேட்கிற காலம். தாய்க்கு என்ன மரியாதை, தந்தைக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் நான் மரியாதை செய்யணுமா?
கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் வெளியிலே பேசக்கூடிய ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் கண்டுகொண்டே தான் இருக்கிறோம். எத்தனையோ பல பிரச்சனைகள். இதோ இந்த நவீன காலத்தில், நவீன யுகத்தில் இஸ்லாமிய பெண்கள் சர்வ சாதாரணமாய் உடலை காட்டிக்கொண்டு ஒரு பேணிக்கை இல்லாமல் குரலை கூட மறைக்க வேண்டும் அந்நிய ஆண்களிடத்தில் இஸ்லாமிய பெண். ஆனால் தன்னுடைய அவயங்களை காட்டிக்கொண்டு வாட்ஸ்அப்களிலும் ஃபேஸ்புக்களிலும் சர்வ சாதாரணமாய் பெண்கள் வலம் வருகிறார். எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய இஷ்டம், என் வாழ்க்கை, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சுதந்திரம், அதை நீங்கள் யார் கேட்பது என்றெல்லாம் சொன்னவர்களுக்கு ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள் பதில் சொல்லி. இல்லையா? ஆபாசமும் அதிகமாகிவிட்டது, ஆபாச பேச்சுகள் அதிகமாகிவிட்டது, ஒழுக்கமின்மை, நல்ல பண்பின்மை, இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். குழந்தைகளை வளர்ப்பு என்பது மிக மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. சிறு வயதிலேயே அரும்பு மீசோட முளைக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்திலேயே அவனை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தாயும் தந்தையும் கதறுகிறார்களா இல்லையா? எத்தனை செய்திகள், எத்தனை விஷயங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் உன்னை அப்படி வளர்த்தனேன், இப்படி வளர்த்தனேன், உனக்கா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை ஒரே வார்த்தை, நான் இனி இவங்க கூட தான் நான் வாழ போகிறேன், இவன் தான் எனக்கு எல்லாமே. காலமெல்லாம் வளர்த்த பெற்றோர்களை மறந்துவிட்டு அவர்கள் வளர்த்த அவர்கள் கொண்ட அந்த அன்பையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்றோ யாரோ ஒருவனை பார்த்து மயங்கி போகிற காலத்திலே வாழ்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதுவும் இந்த காலத்தில் பாசிசவாதிகள் இஸ்லாமிய பெண்களை குறிவைத்து திட்டமிட்டு இஸ்லாமிய பெண்களுடைய கற்பை சூறையாடுகிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய பெண்களை தானாக வழியே விழுவது போன்ற காட்சிகள் எல்லாம் நம்முடைய கண்களை குளமாக்குகிறதா இல்லையா? இப்போது இதற்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா? திருக்குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி, மார்க்க ஞானம். நிச்சயம் மார்க்க கல்வி அல்லாஹுவை போதிக்கிறது, அல்லாஹுடைய பயத்தை போதிக்கிறது, சொர்க்க நரகத்தை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வின் மீது அச்சம் ஒருவருக்கு வந்துவிட்டால் பெரும்பாவம் நிச்சயமாக செய்ய மாட்டார், நம்பலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றவர்கள் பெரும்பாவத்திற்கு போக மாட்டார்கள் நிச்சயமாக. உண்மையாக படித்து அல்லாஹ் ரசூலுடைய கல்வி மார்க்கத்தை கற்ற கண்ணியமானவர்கள் கண்ணியமாக வாழ நினைப்பார்களே தவிர பெரும் பெரும் தவறுகளுக்கு, மானக்கேடான காரியங்களை, ஆபாசமான காரியங்கள் செல்ல மாட்டார்கள் என்பதை நம்பிக்கை வைக்கலாம். ஏனென்றால் படிக்கிற கல்வி அப்படிப்பட்ட கல்வி. அல்லாஹ் இங்கே உயர்வான பரிசுத்தமானவன், அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தவர் சஹாபாக்கள், தொன்று தொட்டு திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சுஃபா, இவர்களுடைய வழிமுறைகளை வந்த பரிசுத்த கல்வி நிச்சயமாக பரிசுத்தமானவர்களாகவே எல்லாரையும் மாற்றும். அதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. அந்த மார்க்க கல்விதான் நிச்சயமாக இன்று தேவைப்படுகிறது. ஆனால் உலகத்திலே மூழ்கி கடந்து உலகக் கல்விக்காக பல கல்லூரிகளை தேடி தேடி பிடிக்கிற பெற்றோர்கள் வாழ்க்கைக்கு பண்பை, வாழ்க்கை கல்வியை கற்றுத்தர மறந்து விட்டார்கள். ஏதோ ஏனோதானோ என்று பேருக்கு மட்டுமே ஒரு சில மதரசாக்களை அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர் இருக்கிறார்கள். ஏதோ நேரம் போகலைன்னா, ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா பிள்ளை நேரம் பயன்படணுமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு சம்மர் கிளாஸ் வைக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்த்து அப்போ மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்றெல்லாம் மார்க்க கல்வி முதுகுக்கு பின்னாலே தள்ளிவிட்ட ஒரு கேவலமான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மார்க்க கல்வியை பலப்படுத்த வேண்டும். மார்க்க கல்வி எல்லாவற்றிற்கும் நமக்கு தீர்வாக இருக்கிறது. மார்க்க கல்வி எங்கெல்லாம் இருந்ததோ இஸ்லாமிய வரலாறுகளை படித்து பாருங்கள். மார்க்க கல்வியை கற்கிற மதரசாக்கள், கற்றுக் கொடுக்கிற போதிக்கிற மதரசாக்கள் இருக்கிற இடங்களிலெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய கல்வி கற்றுக் கொடுத்த காலமெல்லாம், அல்லாஹ்வுடைய கல்வி பரவி இருந்த காலமெல்லாம் முஸ்லிம்கள் பல வகையில் முன்னேறி கொண்டே இருந்தார்கள். உலகத்தில் எந்த விரோதிக்கும் அச்சப்படாமல் இருந்தார்கள்.
விரோதியினுடைய அச்சுறுத்தலுக்கும் அச்சப்படாமல் இருந்தார்கள். விரோதியினுடைய பெரும் பெரும் துன்பங்களுக்கும் கவலைப்படாமல் இருந்தார்கள். ஆனால் நாம் இன்று எதிர்கள் சூழ்ச்சியாளர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிக்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அச்சப்படுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் லஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மூமின்கள். நீங்கள் மூமின்களாக உண்மையான மூமின்களாக இருந்தால் கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கவலையும் அச்சமும் உண்மையான மூமினுக்கு இருக்காது என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. ஆனால் நாம் அச்சத்திலே வாழ்கிறோம். அதற்கு என்ன காரணம்? நம்மிடத்தில் மார்க்க கல்வியின் மீது இருந்த அன்பும் அதன் மீது இருந்த ஆர்வமும் குன்றிக்கொண்டே போகிறது. அன்பானவர்களே, இஸ்லாமிய வரலாறுகளை படித்து பாருங்கள். மார்க்க கல்விக்கு மதரசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பல்வேறு நாடுகள் முன்னேறி கொண்டே இருந்தது. யாராலும் எதையும் எந்த இஸ்லாமியரை ஒன்றும் செய்ய முடியாத வரலாறுகள் எல்லாம் இருந்தது. உங்களுக்கு தெரியும் பிரபலியமான வரலாறு. ரஷ்யா இஸ்லாம் கோலோச்சி வாழ்ந்த நாடு. அது இஸ்லாம் கிளைகளை பல வளர்த்து கோலோச்சி வாழ்ந்த காலம். கம்யூனிச ஆட்சி அங்கே நுழைந்தது. கம்யூனிச ஆட்சி இஸ்லாமிய வளர்ச்சியை கண்டு பிரிக்காதவர்கள். ரஷ்யாவில் தான் புகாரா நகரம் இருக்கிறது. குர்ஆனுக்கு அடுத்த ஹதீஸான புகாரி ஷரீஃபை உருவாக்கி தந்த சமூகத்துக்கு தந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஊர் புகாரா. இந்த புகாராவை குடிகொண்ட ரஷ்யா ஒரு காலத்தில் இஸ்லாமிய நாடாக இருந்தபோது கம்யூனிசவாதிகள் இஸ்லாத்தை அழிக்க முற்பட்டார்கள். இஸ்லாமியருடைய அடையாள சின்னங்களை அழிக்க முற்பட்டார்கள். எப்படி இன்று இஸ்லாமிய அடையாள சின்னங்களை எல்லாம் அழிப்பதற்கு இந்த பாசி சக்திகள் அழிந்து கொண்டிருக்கிறதோ, துடித்து கொண்டிருக்கிறதோ, அதுபோலத்தான் ரஷ்யாவில் நடந்தது. பள்ளிவாசல்கள் முழுக்க அல்லாஹ் பாதுகாக்கணும் பன்றிக்கூடங்களாக மாற்றினார்கள். பள்ளிவாசல் முழுவதும் பள்ளிவாசலை அழிக்க துடித்தார்கள். மதரசாக்களை அழித்தார்கள். எங்கும் குர்ஆன் ஓதக்கூடாது, ஹதீஸ் படிக்கக்கூடாது, புகாரி படிக்கக்கூடாது. பாதையிலே போகும்போது சிறுவர்களை அழைத்து பிஸ்மில்லா என்று நீ சொல்லு என்று அவன் சொன்னால் அவனை அப்படியே திட்டி அடித்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள். சிறுவர்களிடத்தினுடைய தாய் தந்தை வீட்டிலே தொழுகிறார்களா என்று கேட்டுவிட்டு போய் தொழக்கூடிய பெற்றோர்களை அழித்து விடுவார்களா, கொலை செய்து விடுவார்கள். இப்படி இருந்த அந்த காலகட்டம், ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை அழித்து கொண்டிருந்த காலகட்டம். அங்கே இதையெல்லாம் பார்த்த ஆலிம்கள், மார்க்கம் படித்தவர்கள் கவலை கொண்டார்கள். இதே நிலைமை தொடர்ந்தால் நிச்சயமாக இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாது. நமக்கு பின்னாலே இஸ்லாமை வளரக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். யோசித்தார்கள், என்ன செய்யலாம்? யோசித்தார்கள், முடிவு செய்தார்கள். அப்போது அந்த காலத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் அண்டர் கிரவுண்ட் இருக்கும். இப்போ அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரே உஸ்தாத் போவார். 10 மாணவர்கள் உள்ளே நுழைவார்கள். சுமார் 6 மாத காலம் உள்ளேயே தங்கி விடுவார்கள். தாய் தந்தையரை பார்க்க மாட்டார்கள். குர்ஆனை மனப்பாடம் செய்து கொண்டே இருப்பார்கள். 24 மணி நேரமும் இராணுவம் சுற்றி கொண்டே இருக்கும். அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் குர்ஆன் போதிக்கிற அந்த கல்வியை அந்த ரஷ்ய முஸ்லிம்கள், உண்மையான ஈமான்தாரிகள், ஈமானினுடைய சுவையை அறிந்தவர்கள், அல்லாஹ் ரசூலுக்காகவே வாழ்ந்த அந்த நன்மக்கள் தொடர்ந்து குர்ஆனுடைய சேவையை செய்தார்கள். 6 மாதம் ஒரு உஸ்தாத், 10 மாணவர்கள் 6 மாதத்திற்குள்ளாக ஹாஃபில்களாக ஆகி வெளியே வருவார்கள். அல்லாஹு அக்பர்! யோசித்து பாருங்கள். அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் குர்ஆனுடைய கல்வி போதித்து கொண்டே இருந்தார்கள். அண்டர் கிரவுண்டு வெளியில் யார் வந்து பார்த்துட்டா சந்தேகம் வந்துடும் சொல்லி மது பாட்டில்களையும் ஆபாச படங்களையும் போட்டு விடுவார்களாம். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தையும் மார்க்கத்திற்காக பயன்படுத்தினார்கள். சுமார் 70 ஆண்டு காலம் கம்யூனிச பாசிசவாதிகளுடைய ஆட்சி
நடந்தது. அவருடைய ஆட்சி முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருடைய ஆட்சியை அளித்தான். தொடர்ந்து இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது. அடுத்து இஸ்லாத்துக்கு வளர்ச்சி கிடைத்தது. இதேபோல் ஸ்பெயின் பிரபலமான வரலாறு. கிறிஸ்தவர்கள் ஸ்பெயின் நாட்டை கைப்பற்ற நினைத்தார்கள், ஸ்பெயினை அழிக்க நினைத்தார்கள், ஸ்பெயினில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழிக்க துடித்தார்கள். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று யோசித்தார்கள். உளவாளி, பிரிட்டிஷினுடைய உளவாளி அனுப்பி ஸ்பெயினுக்குள்ளாக போய் உளவு பார்த்து விட்டு வர சொல்வார்கள். அந்த ஸ்பெயின் நாட்டுக்குள்ளே வரக்கூடிய உளவாளி அங்கே பார்ப்பான், சிறுவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை பார்ப்பான், ஆர்வத்தை பார்ப்பான். அங்கே 16-15 நிரம்பிய சிறுவனிடத்தில் ஒருத்தரிடத்தில் கேட்டான், என்னப்பா? அந்த சிறுவன் உட்கார்ந்து அழுந்து கொண்டிருந்தான். தேம்பி தேம்பி அழுகின்றான். ஸ்பெயின் அதை அழிக்க வந்த அந்த உளவாளி சிறுவனிடத்தில் கேட்கிறான், எதற்காகப்பா நீ அழுகிறாய்? தேம்பி தேம்பி அழுகிறாரே, என்ன காரணம்? சிறுவன் சொன்னானாம், நான் கிறிஸ்தவரிடத்தில் போர் செய்ய வேண்டும். எங்களுடைய இஸ்லாத்தை, மார்க்கத்தை அழிக்க நினைக்கிற கிறிஸ்தவரிடத்தில் நான் போர் செய்து அவரை நான் அழித்துவிட நினைக்கிறேன். என் தாயுமோ எனக்கு அனுமதி தரவில்லை, அனுமதி தர மறுக்கிறார்கள் என்று சிறுவன் சொன்னபோது அந்த உளவாளி கேட்டானாம், எதன் காரணத்தினால் அப்பா உனக்கு அனுமதி தரவில்லை? சிறுவன் சொன்னான், நான் ஹாஃபில் குர்ஆனை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறேன். சுமார் 25 ஜுஸுக்களை மனப்பாடம் செய்துவிட்டேன். இன்னும் 5 ஜுஸுக்கள் மீதம் இருக்கிறது. என்னுடைய தாய் 5 ஜுஸுவை முடித்து நீ ஹாஃபிலாக ஆகி அதற்கு பிறகு நீ அவர்களோடு நீ போர் செய்யப்பா என்று என்னை என் தாய் தடுக்கிறார் என்று அவன் அழுதானாம். இந்த உளவாளி இதை பார்த்துவிட்டு அங்கே போய் எஜமானிடத்தில், தன்னுடைய நாட்டின் எஜமானத்திலே சொன்னானாம், பிரிட்டிஷினுடைய எஜமானத்திலே சொன்னானாம், இப்போது நிச்சயமாக ஸ்பெயினை நாம் அழிக்க முடியாது என்றான். இப்போ ஒன்றுமே செய்ய முடியாதுன்றான். 20 ஆண்டுகள் கடக்கிறது. அதே ஸ்பெயின் உளவாளி இன்னொருவன் வருகின்றான். அதே போல ஒரு இளைஞன் அழுது கொண்டிருக்கிறான். இந்த உளவாளி கேட்கிறார், ஏனப்பா நீ அழுகிறாய்? அவன் சொன்னானாம், நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பெண்ணை கரம் பிடிக்கிற ஆசைப்படுகின்றேன், என் பெற்றோர்களோ தடுக்கிறார்கள், என் பெற்றோர்கள் தடுக்கிறார்கள் என்று தேம்பி தேம்பி அழுகின்றான். இதை கேட்ட உளவாளி திரும்ப போய் பிரிட்டிஷினுடைய எஜமானத்திலே சொன்னானாம், இப்போது ஸ்பெயினை நாம் அழித்து கொள்ளலாம், போரிடலாம், முற்றுகிடலாம் என்றானாம். 2 பிள்ளைகளுடைய அந்த எண்ணத்தையும் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஒரு சிறுவன் மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்று அழுகின்றான். மார்க்க கல்வியை ஹாஃபிலா நான் முடித்த பிறகுதான் என்னுடைய தாய் போருக்கு கிறிஸ்தவரிடத்திலே நான் போர் செய்ய வேண்டுமே என்ற ஏக்கத்திலே அழுகின்றான். மார்க்கத்தினுடைய அந்த கல்வி ஞானம் அவனிடத்தில் அதிகமாக குடிகொண்டு இருந்தது. அதே 20 வருடத்திற்கு பின்னால் அந்த நிலைமை மாறியதா இல்லை? இந்த வரலாற்று நிகழ்ச்சியை நமக்கு இப்போது கண் முன்னாலே கொண்டு வாருங்கள். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இப்படித்தானே. எந்த இளைஞர் எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று அழுகிறார்? எந்த தாய் தந்தை என் பிள்ளைக்கு குர்ஆனை நான் கற்றுத்தரவில்லை என்று அறிகிறார்கள்? எந்த தாய் தந்தை நான் இன்னும் குர்ஆன் ஓதவில்லை என்று கவலைப்படுகிறார்கள்? யார் இன்னைக்கு என்னுடைய திருமணமும் என்னுடைய குழந்தை வளர்ப்பும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையின் பிரகாரம் இருக்கிறது என்று சிந்திக்கிறார்கள்? அந்த இளைஞன் அழுதது போலத்தான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அற்ப சுகத்திற்காக, இளைஞிகளும் இளம்பெண்களும் அற்ப சுகத்திற்காக மார்க்கத்தையே விட்டுவிடக்கூடிய ஒரு மிக பெரும் இக்கட்டான கஷ்டமான காலத்திலே இருக்கிறோமா இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் தான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம். ஒரு காலத்தில் அதிகாலையிலேயே பெற்றோர்கள் மதரசாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். காலை தெருக்கள் எல்லாம் விளக்குகளால் மின்னும். மதரசாக்களுக்கு கொண்டு போய் பெற்றோர்களை விட்டு விடுவார்கள். மக்தப் மதரசாக்கள் மிக முக்கியமானது அன்பானவர்களே.
மக்த மதரசாக்களில் நாம் படித்த பாடம் தானே இன்னைக்கும் நிறைய முஸ்லிம்களில் ஏதோ ஒரு சில சட்டங்கள் தெரியக்குறைய இருக்கிறார்கள் என்றால் ஏதோ 5 கலிமா தெரியுது, அலிஃபாவா தெரியுது. அதற்கெல்லாம் காரணம் மக்த மதரசாக்கள். அன்னைக்கு பெற்றோர் மக்த மதரசாவுக்கு அனுப்பினால தான் இன்னைக்கும் ஒரு சில முஸ்லிம்களுக்கு சட்டங்களாவது தெரிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கொஞ்ச நேரம் மதரசாவிற்கு கூட நாம் அனுப்பாவிட்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள், எதிர்கால பிள்ளைகளுடைய நிலை என்ன, எதிர்கால பிள்ளையுடைய நிலை என்ன. அதிகாலையில் எழுந்து ஒரு பிள்ளை மதரசாவிற்கு வந்தால் எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். குர்ஆன் இந்த இடத்தில் ஓதி கொடுக்கப்படுகிறதோ மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். சக்கீனத் அமைதி இறக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருகிறார்கள் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு, யா அபூதர் லஅன் தக்துவ நீங்கள் காலையில் எழுந்து ஃபதஅல்லம காலையில் இருந்து நீங்கள் குர்ஆனை அர்த்தத்தின் பிரகாரம் கற்றுக்கொள்வதற்கிறதே அது மிகவும் சிறந்தது. ஹைருன் லக்க மின் அன் துஸல்லிய மிஅத் ரக்அத்தின் 100 ரக்காத்துகள் நீங்கள் தொழுவதை விட அதிகாலையிலே ஒரே ஒரு ஆயத்தை, அல்லாஹ்வுடைய ஆயத்திலிருந்து ஒரு ஆயத்தை அர்த்தத்தின் பிரகாரம் கற்றுக்கொள்வது சிறந்தது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் மதரசாவிற்கு வந்து அர்த்தத்தோடு பொருளோடு ஆயத்துகளை படிப்பது, கற்றுக்கொள்வது, குர்ஆனை ஓதுவது எவ்வளவு பெரிய சிறப்பு. அன்பானவர்களே, நம்முடைய இந்த காலகட்டத்தில் விரோதிகளுடைய சூழ்ச்சியும் பல அச்சத்திற்குள்ளாக வாழ்கிறோம். அதற்கெல்லாம் புத்துணர்ச்சி வேண்டுமானால், அதிலிருந்து நாம் மீள வேண்டுமானால் நிச்சயமாக மதரசாக்களை உயிர்ப்பியுங்கள், மதரசாக்களை உயிராக்குங்கள். சின்ன மதரசாவோ மக்த மதரசாவோ அல்லது பெரிய மதரசாக்களோ, அந்த மதரசாக்களிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை ஓத வேண்டும், மதரசாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மதரசாக்களுடைய பாடங்கள் படித்த ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மார்க்க கல்வி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். மார்க்க கல்வியை கண்ணியப்படுத்தினோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணியத்தை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மதரசாக்கள் தான் தீனுடைய கோட்டை. தீனின் வளர்ச்சி மதரசாவில் தான் இருக்கிறது. தீனுடைய முன்னேற்றம் மார்க்க கல்வியில் தான் இருக்கிறது. அந்த மார்க்க கல்வி கற்றுத்தரக்கூடிய மதரசாவில்தான் எல்லா அல்லாஹுடைய அருள்களும் நம்முடைய ஈருலகத்தினுடைய வெற்றியும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மார்க்க கல்வி போதிக்கிற அந்த மதரசாக்களை நாம் கண்ணியப்படுத்துவோம். காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதனை சொல்லி நாம் இன்றைய வாய்ப்பு தந்த இந்த மீடியா நண்பர்களுக்கு நன்றி கூறி, இவ்வளவு நேரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கும் நாம் நன்றி கூறி முடிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.